ஹாய் கைஸ், இன்னைக்கு டே 1ஓட கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். டே 1ல் ஃபர்ஸ்ட் லைன்ஸில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லைன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து RWன்னு போட்டிருக்கா. ஆர் மீன்ஸ் ரைட், W மீன்ஸ் ராங். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ரைட் வே பார்க்கலாம். ரைட் வே வந்து எப்போவுமே ஒரு 2 டாட் வச்சுட்டு ஆர்லேருந்து மேலே அப் பண்ணி பி டாட்டுக்கு கொண்டு போகணும். இதுதான் ரைட் வே. ஓகேயா, இந்த மாதிரி ஏதாச்சும் கேப் வந்துச்சு அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறது தான் கரெக்ட் வே. ஓகே, லைன்ஸில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது அப்படின்னா இப்படி போட்டு தேக்கக்கூடாது. செகண்ட் ஒன் டபுள் லைன். டபுள் லைனுக்கும் சேம் ஏ பின்னு மார்க் பண்ணிவிட்டு A to B வந்து போடணும். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா ஓவர் கேப் வந்து விடக்கூடாது, மினிமல் கேப் தான் விடணும். இப்போது இதில் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ட்ரிபிள் லைன். ட்ரிபிள் லைனுக்கும் சேம் அதே மாதிரி டபுள் லைனில் என்ன கேப் விடுறோமோ அதே கேப் தான் ட்ரிபிள் லைனுக்கு விடணும். இப்போ டபுள் லைனுக்கு இந்த கேப் விட்டுருக்கோன்னா அடுத்த லைனுக்குமே சேம் இதே லெவல் கேப் தான் விடணும். இதை விட எக்ஸ்ட்ரா கேப் விடக்கூடாது. ஓகே, இதில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா கேப் அதிகமாக விடுறது தான் இதோட மிஸ்டேக். நெக்ஸ்ட் ஒன் லைன் வித் ஃபில்லிங்ஸ். இதில் நம்ம 4 லைன்ஸ் போட போகிறோம். 4 லைன்ஸுமே டபுள் லைன் மாதிரி கிட்ட கிட்ட போட்டு நடுவில் இருக்க 2 லைன்ஸுக்கு மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறோம். போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரே ப்ரெஷரில் சென்டர் 2 லைன்ஸை வந்து ஃபில் பண்ணணும். இதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போட்டு இப்படி மாற்றி மாற்றி ப்ரெஷரை மாற்றி மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைடு போகும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் வந்து பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் சிங்கிள் ஹம்ப். ஹம்ப் வந்து எப்போவுமே தனியாக வராது, அது வந்து ஏதோ ஒன்று சார்ந்து தான் வரும். ஸ்பைரலாக இருக்கட்டும், லைனாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று வந்து அது சார்ந்து தான் வரும். ஸோ எப்போவுமே லைன் இல்லைன்னா ஸ்பைரல் போட்டு தான் ஹம்ப் போடணும். ஸோ நான் இங்கே லைன் வந்து யூஸ் பண்ணுறேன். போட்டு எப்போவுமே பிகினராக இருக்கோங்கிறப்போ மேலே வந்து இன்விசிபிள் லைன். இன்விசிபிள் லைன் அப்படிங்கிறது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியணும், பிரைட் ஹேண்ட்லேயோ இல்லை பேப்பர்லேயோ பெருசாக தெரியக்கூடாது. இந்த கீழே லைன்லேருந்து மேலே இன்விசிபிள் லைன் வரைக்கும் கொண்டு போய் டோன் பண்ணணும். ஸோ எல்லா ஹம்புமே ஈக்குவலாக வரும்.
ஓகே, இதில் ராங் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, இப்போ இந்த இன்விசிபிள் லைன் இல்லாமல் நம்ம ஃபாஸ்ட்டாக போட்டோன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பக்கம் போகும், நமக்கு கரெக்டாக வராது. இதே ஒரு ப்ரோ ஆர்டிஸ்ட்டாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு வேணால் ஈஸியாக வரும், நமக்கெல்லாம் ஈஸியாக வராது. நெக்ஸ்ட்டு வந்து டபுள் ஹம். சேம் அதே மாதிரி 2 டைம் வேணாலும் போடுவாங்க, ஒரே சைஸில் 2 டைம்ஸ் வேணாலும் போடுவாங்க, இல்லை சைஸ் மாற்றி 2 டைம்ஸ் வேணாலும் போடுவாங்க. இப்போது இன்விசிபிள் லைன் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் மேலே வந்து இதை விட கொஞ்சம் பெரிய ஹம்பாக போடும். இந்த மாதிரி பெரிய ஹம்பாக போடுறது எல்லாமே இந்தியன் டிசைன் அந்த மாதிரி டிசைன்ஸுக்கு எல்லாமே பெரிய ஹம்ப் யூஸ் பண்ணுவோம். சின்ன ஹம்ப் வந்து இன்ட்ரிகேட் டிசைனாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பெரிய ஹம்பெல்லாம் யூஸ் பண்ணால் அங்கே பெருசாக தெரியும். இன்ட்ரிகேட் அப்படிங்கிறதே குட்டி குட்டியாக வர டிசைன்ஸ். ஸோ அந்த மாதிரி டிசைன்ஸில் எல்லாமே நம்ம இன்னும் சின்னதாக இதே மாதிரி கீழே போட்டிருக்கிற மாதிரியே மேலேயும் போடும். இதில் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா, அவசரமாக போட்டிங்கன்னா கரெக்டாக சில பேருக்கு வராது. பிகினராக இருக்கோனாலே நமக்கு ஃபாஸ்ட் ரொம்ப முக்கியம் கிடையாது. ஓகே, அந்த மாதிரி விஷயத்தில் இப்படி போட்டதுக்கப்புறம் மேலே பெரிய ஹம்ப் போட்டோன்னா ஒவ்வொரு சைஸில் போயிடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைரல். ஸ்பைரலில் வந்து 2 வே இருக்குது, 2 வே இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வேல பிக் சைஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒரு பிக் ஸ்பைரல் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இந்த எந்த இடத்துல நம்ம ஃபினிஷ் பண்ணமோ அந்த இடத்துல இருந்து உள்ளே கொண்டு போகிறோம். அதை அப்படியே டேர்ன் பண்ணி மறுபடியும் உள்ள. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் வே. செகண்ட் வே என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இருந்து உள்ள எடுங்க. கடைசியாக கொண்டு போகும்போது ஒரு டாட் வச்சு கம்ப்ளீட் பண்ணுவோம். இது செகண்ட் வே. இதுலேயே ஸ்மால் எப்படி போடுவோம் அப்படின்னா, பிக் வந்து எப்போவுமே ஃப்ளவர்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்மால் ஒன்ஸ் எல்லாம் எப்போவுமே ஃபில்லிங்ஸில் யூஸ் ஆகும். ஸோ ஸ்மால் ஒன் வந்து ஓகே. இதில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, போட்டு ஜாயின் பண்ணாமல் உள்ளே போயிடும். இந்த ஜாயின் பண்ணாமல் உள்ளே போகும்போது பார்க்குறக்கு நீட்னஸ் இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட்டு ஒன் டாட். டாட்டில் நிறையா டைப்ஸ் இருக்குது, அதாவது 3 டைப்ஸ் இருக்குது. அது இல்லாமல் 4th டைப் ஒன்று இருக்குது. இப்போது மேலே இப்படி வச்சுட்டு கோன் வச்சுட்டு இப்படி ப்ரெஷர் கொடுங்க. ஓகே. கோன் வந்து பின்னாடி இப்படி இருக்குன்னா உங்களோட ஃபிங்கருக்கு நடுவில் இப்படி தூக்கிட்டு இருக்கணும். ஓகேயா, இதுதான் கரெக்ட் மெத்தட். இந்த மாதிரி பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கோனில் அழகாக வந்து டாட் விடும். ஓகே. இது வந்து பிக் சைஸ், இது மீடியம் சைஸ், இன்னி வைக்கிறது ஸ்மால் சைஸ். ஓகே. இனி ஒன்று இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, 4th, அது வந்து இன்விசிபிள்.
இதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சர்க்கிள் போட்டு இந்த சர்க்கிளை ஃபில் பண்ணுறேங்கிற மாதிரி நீங்கள் டாட் வைக்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு சர்க்கிளுமே தெரியும், டாட்டுமே அசிங்கமாக தெரியும். ஜஸ்ட் நீங்கள் வந்து மேலே இப்படி மேலேருந்து வச்சாலே அந்த டாட் அழகாக தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பைரல் ப்ளஸ் ஹம்ப். ஸ்பைரல் கூட ஹம்ப் கூட போடும். ஃபர்ஸ்ட் நான் ஒரு ஸ்பைரல் போட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் வே தான் போடுறேன். போட்டு உங்களுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த 4 சைட்ஸ் லைன்ஸ் இழுத்து விடுங்க. ஓகே, லைன்ஸ் இழுத்து விட்டுட்டு இந்த இடத்துல இருந்து மேலே இப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே ஒரே மாதிரி ஹம்பாக கிடைக்கும். பிகினராக இருக்கும் அப்படின்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதில் பண்ணக்கூடாத தப்பு என்ன அப்படின்னா, பிகினராக இருக்கும்போது இந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் நீங்கள் இப்படி போட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் போகும். பிகினராக இருக்கும்போது எப்போவுமே லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது பெட்டர். நெக்ஸ்ட் ஒன் லைன் ப்ளஸ் டாட். லைன் ப்ளஸ் டாட்டில் ஃபர்ஸ்ட் நான் லைன் யூஸ் பண்ணுறேன். ஓகே, போட்டதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து பிக் டாட் அப்புறம் மீடியம் டாட் யூஸ் பண்ணுறேன். இல்லை ஸ்மால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஸ்மால் டாட்டும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பிக் டாட் வைக்கிறேன், அப்புறம் ஸ்மால் டாட், அப்புறம் பிக் டாட், ஸ்மால், பிக். இப்போ எல்லாமே ஸ்மால் டாட்டாக வைக்கணும் அப்படின்னாலும் வைக்கலாம். இதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இப்படி போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டு இந்த மாதிரி தேய்க்கிற வேலைலாம் இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து ட்ராப்ஸ். ட்ராப்ஸில் 2 டைப் இருக்குது. ஒன்று டவுன் ட்ராப்ஸ், இன்னொன்று லீட் ட்ராப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து டவுன் ட்ராப்ஸ் பார்க்க போகிறோம். டவுன் ட்ராப்ஸில் ஃபர்ஸ்ட் இப்படி டாட் வச்சுக்கோ, வச்சுட்டு இப்படி 0 ப்ரெஷரில் கீழே இழுக்கணும். எந்த சைடாக உங்களுக்கு வேணுமோ அந்த சைடாக கீழே இழுக்கணும். ஸோ அதே மாதிரி மறுபடியும் டாட் எந்த சைடாக வேணுமோ அந்த சைடாக இழுத்து விடணும். எகைன் இந்த இடத்துல டாட் எந்த சைடாக வேணுமோ அந்த சைடாக. ஸோ சென்டராக வச்சு 0 ப்ரெஷரில் இழுக்கிறோம். இதுதான் டவுன் ட்ராப்ஸ். ஓகேயா? இதுவே லைன்ஸில் வந்தாலும் சேம் மெத்தடு தான். இப்போ இந்த இடத்துல இருந்து ட்ராப் வைக்கிறேன் கீழே, அதே மாதிரி இந்த சைடு ட்ராப் கீழே. ஓகே, இதில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா,
போடுறோம் அப்படின்னா இந்த இடத்துல இருந்து ப்ரெஷர் கொடுத்துட்டே இப்படி இழுப்போம். இப்படி ப்ரெஷர் கொடுத்துட்டே இழுக்கும்போது உங்களுக்கு லைன்ஸ் ப்ராப்பராக வராது, எல்லாம் ஒவ்வொன்றும் டாட் மாதிரி தெரியும். வச்சு கீழே இழுக்கும்போதும் ப்ரெஷர் இருக்கும். ப்ரெஷர் கோனில் நீங்கள் கம்மி பண்ணாதான் இந்த டாட்ஸ் வந்து அழகாக தெரியும். நெக்ஸ்ட் ஒன் வந்து லீவ் ட்ராப்ஸ். லீவ் ட்ராப்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் லைன் போட்டுக்கணும். லைன் டாட் 0 ப்ரெஷரில் மேலே எழுதுங்க. அதே மாதிரி லைன் ட்ராப் 0 ப்ரெஷரில் மேலே எழுதுங்க. ஓகே, இதே தான் லைனில் வந்தாலும் இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். லைன் ட்ராப் 0 ப்ரெஷரில் மேலே எந்த சைடாக நீங்கள் இழுத்து விடுறீங்களோ மேலே அந்த சைடாக தான் போகும். ஓகே, இதில் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா லைன் போட்டு டாட் வச்சுட்டு அப்படியே மேலே இழுப்பாங்க. ஸோ உங்களுக்கு பெருசு பெருசாக வரும். தென் நீங்கள் லைன் போடுறது மேலே இழுத்து விடுறது எதுவுமே அதில் தெரியாத மாதிரி ஆயிடும். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பைரல் ப்ளஸ் ஹம் ப்ளஸ் ட்ராப். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பைரல் போட்டுக்கிறேன். அந்த 4 லைன்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கோங்க. பிகினராக இருக்கும்போது அது பெஸ்ட்டு. நீங்கள் வந்து ப்ராப்பராக போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போடலாம். அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நீங்கள் ஹம்ப் யூஸ் பண்ணுறீங்கங்கிறதுக்காக நீங்கள் இன்விசிபிள் லைன் யூஸ் பண்ணுறதுக்கு கூச்சப்பட்டுட்டோ இல்லை சங்கடப்பட்டுட்டோ நீங்கள் வந்து அது போடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு ப்ராப்பர் ஒர்க்கு தான் முக்கியம். அப்படிங்கும்போது நீங்கள் அது கண்டிப்பாக போடணும். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இப்போது டவுன் ட்ராப்ஸ் போட போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருந்து நான் டாட் வச்சுட்டு எந்த சைடாக வேணுமோ அந்த சைடாக இழுத்து விட ஸ்டார்ட் பண்ணுறேன். இதே மாதிரி லீவ் ட்ராப்ஸ்மே ட்ரை பண்ணுங்க. லீவ் ட்ராப்ஸு எந்த பக்கமாக போகணுங்கிறத ஃபர்ஸ்டே கால்குலேட் பண்ணிக்கோங்க. லைனை டாட்டு லீவ் எந்த பக்கமாக இழுத்து விடுறீங்களோ அந்த பக்கமாக தான் போகும். ஓகே, இதில் காமன் மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஓவர் ப்ரெஷர். ஓவர் ப்ரெஷர் கொடுக்கறது தான் இதில் காமன் மிஸ்டேக். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே, அதே மாதிரி டவுன் ட்ராப்ஸ்லேயும் சேம் அதே மாதிரி தான். ஓவர் ப்ரெஷரில் கீழே இழுத்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. ஓகே,
அவ்வளோதான், டுடேயோட டே 1 கிளாஸ் முடிஞ்சு. கோன் ஹேண்டிலிங் பற்றி நிறையா பேர் என்கிட்ட டவுட் கேட்டிருந்தீங்க. கோன் ஹேண்டில் பண்ணுறத இந்த இடத்துல பிடிச்சி சில பேர் ஹேண்டில் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பிடிச்சி ஹேண்டில் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரெஷர் கண்ட்ரோலிங் ஃபிங்கர் வந்து மேலே இருக்கும். ஸோ ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகாது. எப்போவுமே கோனை வந்து இந்த இடத்துல பிடிங்க. இந்த இடத்துல பிடிச்சி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் கோனோட ப்ரெஷரையுமே இந்த ஃபிங்கர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வரும். ஸோ இந்த இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஓகேயாக இருக்கும். தென் வந்து ஹேண்ட் ஷிவரிங் ப்ராப்ளம் இருக்குன்னு நிறைய பேர் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஒர்க் பண்ணும்போது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்த கீழே டவுன்வர்ட்ஸாக வச்சுட்டு இந்த இடத்த அழுத்திட்டு இப்படி ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷிவரிங் ப்ராப்ளம் இருக்காது. இந்த இடத்த இப்படி வச்சுட்டு எங்கே ஒர்க் பண்ணுறீங்களோ அங்கே ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கால் பண்ணுங்கள், ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ guys.